இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கதவு தரங்க. கதவு தர. தயவு செஞ்சு கதவு தரங்க. சீக்கிரமா தரங்க. இருங்க வரேன். சீக்கிரம். அட சால்ஜா, சுபாங்கி, என்ன இந்த நேரத்துல இங்க? ரெண்டு பேருக்கு என்னாச்சு? தம்பி, எங்களை காப்பாத்துங்கப்பா, இல்லனா அவங்க கொன்னுடுவாங்க. அட யார் உங்களை கொன்றுவாங்க? நான் இங்க இருக்கும்போது யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? கவலைப்படாதீங்க, உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். வாமா, அதை என்கிட்ட கொடுமா. உட்காருங்க. ராகவ், டே ராகவ். அட என்னப்பா, ஏன் நைட்ல கூப்பிட்டு தொல்லை கொடுக்குறீங்க? அட யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உன்னோட அத்தை வந்திருக்காங்க பாரு. வணக்கம் சொல்லு. வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா. சிவாங்கி, நீ எப்படி இருக்க? பரவாயில்ல. எப்போது தெளிவா இருடா. டேய், அத்தையும் உன் அத்தை பொண்ணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. நல்ல டீ போட்டு கொண்டு வா. அதுக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வா போ. சிவாங்கி, இது உனக்காக. இப்ப சொல்லு, என்னதான் ஆச்சு? இங்க பாரு, சுபாங்கியோட சித்தப்பா எங்களை கொலை பண்ண ரவுடிங்ல அனுப்புனாரு. அதோட உனக்கு எல்லாம் தெரியும். எப்ப இவளோட அப்பா இறந்தாரோ, அவங்க கண் பார்வை எங்க கிட்ட இருக்க அந்த பெரிய நிலத்து மேலேயே தான் இருக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அவரை நாங்க ஒரு வழி பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, புரியுதா? அப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? எல்லாமே நீங்க தானே. என்ன சிவாங்கி, எப்ப பார்த்தாலும் நீ எதுக்காக இப்படி எமோஷனலாவே பேசிட்டு இருக்க? உன் பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேறயா? அட, என் பேரும் நல்லா தானே இருக்கு. நீ என்ன ராகவன்னு கூப்பிடு, பேர் சொல்லியே கூப்பிடு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? அட, உன் அத்தையும் அத்தை பொண்ணு டயர்டா இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடு. அத்தை, வாங்க, ரூமை சுத்தி காட்டுறேன். நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். பம்பர் லாட்டரி நமக்கு சிக்கியிருக்கு. அந்த என் சகோதரியையும் அந்த மருமகளையும் நல்லா பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் நம்மளை தேடி வந்திருக்கு இல்லையா? படிச்சிடுவோம். 300 ஏக்கர் நிலம். அடா, நீ யாருப்பா? நீ உறவுக்காரன் மோகன். உன்னை நான் வான் பண்ணி மட்டும் விடுறேன். இன்னொரு தடவை இதே பிரச்சனை பண்ண ஏன் நிலத்திலே உன்னை கொன்னு புதைச்சிடுவோம், பாத்துக்க. அட என்னப்பா, அவரு போனு கட் பண்ணிட்டாருன்னு தெரியுது. அதான் உங்க மொபைல்ல அடிக்கடி வேற கால் வருதே. இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்ப எனக்கு ஸ்வீட் கொடுக்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒருத்தன் பேயா அலையிறான். ச்சே, சும்மா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹலோ. இதோ நான் வீட்ல இருந்து கிளம்ப போறேன். நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம், ஓகே? நீ யாரை மீட் பண்ண போற? அம்மா, இது மோஹித். மார்க் ஷீட் எல்லாம் வந்துருச்சான், அதனால காலேஜுக்கு போகணும். சரி, பார்த்து கவனமா போ. சரி, நான் ஒன்னு பண்றேன். நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன், வா. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. இனி ஒன்றும் அவ்வளோ பயம் இல்லை. நானே போய்க்கிறேன். நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. தேங்க்யூ. சரிம்மா, நான் வரேன். பார்த்து கவனமா போமா. பாய் அண்ணா. மறுபடியும் அண்ணாவா? உன் காதுல விழுந்துதா? 300 ஏக்கர் நிலம். அட,
300 ஏக்கர் நிலத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணல சொல்லு. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. இன்னைக்கு அந்த 300 ஏக்கர் நிலம் தானா நடந்து என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கு. உனக்கு தெரியாதா? அதோட விலை என்னன்னு தெரியும்ல? கிட்டத்தட்ட 30 கோடியாவது இருக்கணும். டேய், நீ என்ன சொன்ன? 30 கோடியா? இவ்வளவு பணத்தை எங்க வைக்கிறது? ஒரு வேலை பண்ணு ராகவ், இவ்வளோ பணத்துக்காக ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னரை தேடு. அட, ஒரு பெரிய டவுன்ஷிப்பை கட்டலாம். எஸ், எவ்வளவு பணம், சந்தோஷமா இருக்க போறப்போ. தேங்க்யூ ஃபார் த ரைட். நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன், எனக்கு எதுவும் சரியா படல. ஒருவேளை உன்னோட மாமாவும் உன் சித்தப்பா மாதிரியே இருந்துட்டா? சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ரிலாக்ஸ். அப்பா, இந்த பறவைக்கு ஏற்கனவே ஒரு கூடு இருக்கு போலயே. 300 ஏக்கர் நிலத்துக்காக மொத்த கிராமத்தையே நான் காலி பண்ணிடுவேன். இது ஒரு சின்ன கூடு தானே, இதை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? சரி, இப்ப இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உள்ள இருக்காங்க. போ, பாய். பாய். இந்த அண்டங்காக்கா ரொம்ப தான் ஆட்டம் போடுது. இவன் உன் அத்தை பொண்ணை தூக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். புரியுதுல? புரியுதுப்பா. அம்மா, ஆ, அம்மா, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? முதல்ல மார்க் ஷீட்டை பாருங்க. என்னாச்சுமா? இன்னைக்கு உன்னோட அப்பா உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன் இப்படியெல்லாம் பேசுற? திடீர்னு என்ன அந்நியனாக்கிட்ட நீ? அட, அப்பா இல்லைன்னா என்னம்மா, சொந்த மாமன் இருக்கேன். நானே என் கையால எல்லாருக்கும் ஸ்வீட் தரேன். இதோ எடுத்துட்டு வரேன். மார்க்கெல்லாம் பாருமா. பிரமாதம்மா, பிரமாதம். உண்மையிலேயே நீ புத்திசாலி தான். இதை பாரு, இதே மாதிரி மாமாவுக்கு நிறைய புகழை தேடி தரணும். இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. உங்களுக்கு பெருமை சேர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம குடும்பத்தையே இப்ப இவ தலகுனிய வச்சிருக்கா. நீ 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 என்ன பேசுற ராகவ்? நான் பார்த்ததுதான் உங்ககிட்ட சொல்றேன். எவனோ ஒரு தருதல பையன் வீடு வரைக்கும் வந்து விடுறான். இவளும் அவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தா. சொல்ல அம்மா, சே, சே, அம்மா, அது சே, வந்து- சே. என்னம்மா இதெல்லாம்? இத மட்டும் நீ பண்ணி இருந்தா நம்ம அப்பா உன்னை வெட்டி அவரோட நிலத்துல புதைச்சிருப்பாரு. இத பாருப்பா, அவன் ஒன்னும் தருதல பையன் கிடையாது. எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் நம்ம சுப்பாங்கிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். தெரியுமா? அதான் எனக்கு எல்லாமே தெரியும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவன் பேர் கூட தெரியும். மற்ற விஷயத்த நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்க. என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? அந்த பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. சொல்ல போனா ராகவ் அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் தேடி கண்டுபிடிச்சிட்டான். நாளைக்கு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோமா. அப்புறம் கல்யாண தேதியும் புக் பண்ணிடலாம். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக,
ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. என்னப்பா நீ டீ வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல, நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்றது? ராகுவோட அம்மா போனதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போகட்டும், சுபாங்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அங்க உன் மச்சன உன் நிலத்து மேல ஒரு பார்வைய வச்சிருக்கான். என்ன கேட்டா எல்லா நிலத்தையும் நீ வித்துட்டீன்னா உனக்கு இந்த தலைவலியே இருக்காது. என்னப்பா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அது எல்லாத்தையும் நான் நினைச்சாலும் விற்க முடியாதுப்பா. சுபாங்கியோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி மொத்த நிலத்தையும் சுபாங்கி பேர்ல மாத்திட்டாரு. அதாவது இவ 300 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரி. ஆமாப்பா. ஆனா மாமா உன் பேர்ல ஒண்ணுமே எழுதி வைக்கலையா? என்ன பேசுற? எனக்கு சுபாங்கி மாதிரி ஒரு பொண்ணு நல்ல துணையா இருக்கா. அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னப்பா எடுத்துட்டு போற? நான் இன்னும் டீ குடிக்கவே இல்லையே. அது வந்து என்னன்னா, நிறைய சர்க்கரை அதுல போட்டுட்டேன். சர்க்கரை அதிகம் சாப்பிட்டா சுகர் வரும், அதனால ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் உசுரே போயிடும். திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறான்? என் கனவு கொட்டெல்லாம் இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. என் தங்கச்சி என்ன நல்லா ஏமாத்திட்டா. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? என்னத்த சொல்ற? அந்த 300 ஏக்கர் நிலம் அந்த சுபாங்கி பேர்ல இருக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாமே அவ கூடவே போயிடும். அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே இல்லையா? அது எப்படி ஒண்ணுமே இல்ல? அவ ஒரு தங்க பறவை, அப்படியே பறக்க விட்டுற முடியுமா? அப்பா, மோகித் சுபாங்கிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களோட ஐடியா தானே? ஐடியா என்னோடது தான். ஆனா அப்ப எனக்கு தெரியாது. என் அத்தான் பயங்கர புத்திசாலியா இருந்திருக்கான். மொத்தத்தையும் அந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கான். நம்ம கனவை நாசமாக்கிட்டான். நம்ம டவுன்ஷிப் கனவு அது எப்படியாவது நனவாகணும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் ஒன்றும் புரியல. இரா, கொஞ்சம் யோசிக்க விடு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கல. என்னப்பா என்னப்பா பேசுறீங்க? சுபாங்கி உங்க அக்கா பொண்ணு அப்படின்னா எனக்கு தங்கச்சி தானே. அப்போ தங்கச்சியை போய் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? தேவையில்லாததை பேசாத. 300 ஏக்கர் நிலண்டா, 30 கோடிக்கான ப்ராப்பர்ட்டிடாவ. 30 கோடி அது கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அத நீ பண்ணு. ஆனா அவ உன் கையில தான் இருக்கணும், புரியுதா? உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், பாரு. பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்குல்ல? ராகவ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம உறவு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்னோட சிஸ்டர், ஆனா நீ என் கூட பிறந்தவே இல்லையே. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? நான் எவ்வளவு அன்பா உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நீ ஒரு தடவை அதை போட்டு காட்டு. பார்க்க நீ ரொம்ப அழகா இருப்ப. உண்மையாவே நீ பைத்தியம் தான். சுபாங்கி, அட என்ன நீ? சுபாங்கி,
அம்மா அம்மா என்னாச்சு சுபாங்கி? இங்க பாரு, ராகவ் செஞ்ச வேலையை பாரு. எனக்கு இந்த Dress போய் வாங்கிட்டு வந்திருக்கான். இத பாரு. அட இது என்னம்மா Dress? கேவலமான Dress. வேற என்ன? இல்ல அத்தை, நான் இவளை கிண்டல் பண்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு கோவப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பாரு, நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. என்னாச்சு? இங்க பாருங்க, இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஒரு அண்ணா அவனோட தங்கச்சிக்கு போய் இத கொடுப்பானா? இத பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க. ச்சே, ஏண்டா கழுத, உன் தலையில என்ன களிமண்ணா இருக்கு? ஏண்டா இந்த மாதிரியா பரிசு கொடுப்பாங்க? என்னதான் அத்தை பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு புடவை வாங்கி கொடுடா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணனா உன்னை அடிச்ச கொன்றுவான் பாத்துக்க. தூக்கி எறிடா. நீ கவலைப்படாதம்மா. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் கல்யாணம் நான் சொல்ல வந்தது உங்க 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் நடக்கணும்னு. அப்பதான் இந்த முட்டா பயலுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். புரியுதா? இங்க பாருமா, நீ இத நினைச்செல்லாம் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. ராகவ், எங்கேயாவது போறீங்களாப்பா? கொஞ்ச நாள் லக்னோ போலான்னு இருக்கேன். அது எதுக்காகனா, இங்கே இருந்தா சுபாங்கி உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு விஷயத்த மறந்துடாத, நான் திரும்ப வரத்துக்குள்ள அந்த 300 ஏக்கர் நிலமும் உன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். புரியுதா? கவனமா இரு. இப்போ என்ன ஆனாலும் சரி, சுபாங்கியை நான் அடைஞ்சே தீரனா. யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவு திறங்க. அம்மா, அம்மா கதவு திறங்கம்மா. யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க ப்ளீஸ்.
அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்க. வெளியில யாராவது இருக்கீங்களா? கதவை திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ். சுபாங்கி, உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகல? நீ நல்லா இருக்கியா? அது வந்து நீயா? ஆமா. அது இரு இரு சுபாங்கி. அம்மா எங்க? அம்மா தானே. அம்மா இப்போ ஷாப்பிங்க்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி, நீ எதுக்காக இப்போ பயப்படுற? எப்படி நாம ஒன்னா தானே வாழ போறோம்? கமான். அட கமான் யா. என்ன விடு விடு. சுபாங்கி, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருமா. ஏய் சுபாங்கி, என்னாச்சு? சுபாங்கி, என்னமாச்சு? எதுக்காக நீ இப்ப அழற? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, அழாத. இந்த வீட்ல நம்ம இருக்க வேண்டாமா? சரிம்மா, அது இருக்கட்டும். நாம இங்க இருந்து எங்க தான் போவோம்? உன் சித்தப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்காம நம்மளால எங்கேயும் போக முடியாதுமா. நல்ல சந்தர்ப்பம் ராகவ். 30 கோடி ப்ராப்பர்ட்டியை உனக்கு சொந்தமாக்கிட. ராகவ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல வெளியில போ. அம்மா, உன் கையில போன் இருந்துச்சே. இங்க பாரு, தயவு செஞ்சு வெளியில போயிடு. இங்க பாரு, நான் உன்னை போன சொன்னேன். என்னையே இங்க இருந்து விரட்டுறியா நீ? ராகவ் விடு. ராகவ், என்ன விடுன்னு சொன்ன. அம்மா, அம்மா பாருங்க, என்ன எவ்வளவு கொடுமை பண்றான்னு. என்ன அத்தை, நீங்க எல்லாத்துலயும் குறுக்க வந்து நிக்கிறீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிருந்தா கடவுளே சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா நீங்க பண்ணல, உடனே இங்க வந்துருவீங்களே. நீ அண்ணங்கிற பேருக்கு அவமானம்டா. அத்தை, ஏன் கனவை கொண்டு போய் இன்னொருத்த கையில கொடுக்க பாக்குறீங்களே, இது மட்டும் தப்பு இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். வார்த்தைய பார்த்து பேசு. இவ உனக்கு தங்கச்சி. இவ எனக்கு தங்கச்சியா இருந்தா, ஆனா இனிமே இவ எனக்கு மனைவியாக போறா. நான் இப்ப சொன்னத நல்லா மனசுல ஏத்திக்கங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. இனி நம்ம இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வந்துட்டேன். எங்க போக ரெடி ஆயிட்டீங்க? நல்ல வேலைப்பா, நீயே இங்க வந்துட்ட. இந்த ராகவ இருக்கான்ல, நீ இங்க இருந்து போனதுல இருந்து இவன் என் பொண்ணோட வாழ்க்கைய நரகமாக்கி வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவன் எல்லைய மீறிட்டான். இவன் என் பொண்ணு வற்புறுத்தி தப்பா நடந்துக்க பார்த்தான். அவளை அடைய பார்த்தான். அப்படியா? இங்க பாரா, எழுதுடா. அடையாதான் பாத்தியா? உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருந்தேன், அதை கூட முடிக்க முடியல உன்னால. அட பாவி, நீயுமா?
நீங்க 2 பேரும் மனுஷங்களே கிடையாது, மிருகங்க. இப்படி அண்ணன் தங்கச்சி உறவையே கொச்சப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க மாட்டோம். வா சுபாங்கி, போலாம். இத பாரு, என் வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். உங்க இஷ்டப்படி தான் நீங்க இங்க வந்தீங்க. ஆனா என் இஷ்டப்படி தான் வெளியில போகணும். ஏன்னா இது 300 ஏக்கர் நில பிரச்சனைமா. இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னோட அந்த புறம்போக்கு புருஷன் மொத்தத்தையும் இவ பேர்ல எழுதி வச்சிருக்கான். அதனால ராகுவுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன சொல்ற நீ? எதுக்காக இப்படி எல்லாம் நீ பேசுற? நாம 2 பேரும் கூட பிறந்தவங்க. அதோட சுபாங்கி சின்ன வயசுல இருந்தே ராகவுக்கு அவ ராக்கி கட்டி இருப்பா. இப்போ பொட்டு வச்சிடுவோம். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? உன்னை தம்பின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. இந்த 300 ஏக்கர் நிலம் தான் உன் கண்ணை மறைக்குது. ஆமா, உனக்கு பதில் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு, இப்பவே உன் வாயை மூடுற. வாயை தர. இப்ப அமைதியாட்டியா? ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பணத்துக்கு அப்புறம்தான் இந்த சொந்த பந்தம்லாம். அதனால ராகவுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். இல்லம்மா. திறக்க முடியல. சரி, கிச்சன் வழியா வெளியில போயிடலாம். வாங்க. வாங்க. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது வெளியில போய் ஆகணும். சீக்கிரம், நம்ம கிட்ட டைமே இல்ல. சரி வாங்க. அம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, கால் அடிபட்டிருக்கு. ஐயோ, அம்மா ரொம்ப வலிக்குதா? வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? உங்க அம்மா நல்லா இருந்தா தானே உனக்கு கன்னியாதானம் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ண, ஆனா இந்த மிருகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அப்படியா? அம்மா மேல அன்பு, தாய் மாமா மேல வெறுப்பு. ஏ ராகவ், அன்பா சொன்னா இவங்களுக்கு புரியாது. உள்ள இழுத்துட்டு வாடா. ஏய், உன்னை தனியா கூப்பிடு. என்ன விட சொன்ன கேளு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. விடு. என்ன இதெல்லாம்? தயவு செஞ்சு விட்டுடு. இவ என்னோட பொண்ணுப்பா. ஆமாமா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உன் பொண்ணு 300 ஏக்கர் சொத்து, மொத்தமா 300 ஏக்கருக்கு சொந்தக்காரியாவ. ராகவ், இந்த குங்குமம் அவ நெத்தியில வச்சு விடுப்பா. வேண்டாம், அப்படி பண்ணாதப்பா. உன் மனைவி ஆக்கிடுப்பா. வேண்டாம் ராகவ், வேண்டாம். வேண்டாம், ராகவ் சொன்னா கேளுப்பா, அப்படி பண்ணாத.
கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இப்படி எல்லாம் பண்றதுனால எதுவும் நடக்காது. நீ ஒரு நாளும் எனக்கு புருஷன் ஆக முடியாது. அப்படியா? அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. அதுக்கப்புறம் நீயே கத்தி கத்தி சொல்லுவ, சரி நான் ராகவ கட்டிக்கிறேன், ராகவ கட்டிக்கிறேன்னு. இத பாருமா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடல. இந்தா. சாப்பிடு. இந்தா. ராகவ், இவ சாப்பிட மாட்டேங்கிறாப்பா. இதுக்கு மேல என்னால அம்மாவை எப்படி பார்க்க முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? மொத்தத்தையும் இப்படி கொட்டிட்ட, எல்லாத்தையும் கிளீன் பண்ண. போதும், நிறுத்துங்க. நான் தயாரா இருக்கேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என் அம்மாவை விட்டுருங்க. அட, நான் வேணும்னா இதெல்லாம் செய்யறேன். கூட பிறந்தவளை கொடுமைப்படுத்துவனா? அது ஏன்னா அடி மேல அடி வச்சாதான் அம்மியும் நகருமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. நீங்க சொல்றத என்னால புரிஞ்சிக்கவே முடியலப்பா. ஆனா அதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம பரம்பரை சொத்தை நம்ம காப்பாத்தணும்னா சுபாங்கியும் ராகவும் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? இப்பதாம கரெக்டா பேசுறேன். உடனே ஐயரை பார்த்து நல்ல நாளா பாக்குறேன். இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னடா நீ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மருமகளை அவுத்து விடுறா. 300 ஏக்கர் நிலம்டா, அவுத்து விடு. நம்ம நாட்டுல ப்ராப்பர்ட்டி, அதாவது நிலம் சொத்து சம்பந்த விஷயமா நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதோட இந்த பிரச்சனை இருக்கு, அது நெருங்கிய சொந்தங்களுக்கு நடுவுல தான் நடக்குது. இந்த கதையும் அப்படிதான் போகுது. ஒரு அண்ணன் தன்னோட சொந்த தங்கச்சி, அதோட தான் பொண்ணோட நிலத்தை பறிக்க பார்க்கறான். அவங்க எந்த அண்ணனை நம்பி இவ்வளவு தூரம் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்களோ அங்கேயே அவங்க மாட்டிப்பாங்கன்னு ஒருபோதும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. என்னம்மா தங்கச்சி, எங்கம்மா இருக்க? என்னாச்சு சொல்லுப்பா. ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னும் 5 நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொன்னாரு. அப்படியாப்பா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அது இருக்கட்டும், நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதோ அப்போ இவளை கூட்டிட்டு லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு வரேன்னு வேண்டி இருக்கேன். அடடா, இதுவும் நல்ல விஷயம் தானே. தாராளமா போயிட்டு வாங்க, யார் தடுத்தது? உண்மையை சொல்லணும்னா
உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் போயிட்டு வாமா. அப்புறம் அம்மாவும் பொண்ணு காலையிலேயே போனாங்க. என்னாச்சு? என்ன வீடு திரும்பல? ஒருவேளை 2 பேரும் இதை எடுத்துக்கோப்பா, பிரசாதம் சாப்பிடு. என்ன தனியா வந்திருக்க? அவ எங்க போனா? எதுக்காக சிரிக்கிற? அவ ஏன் உன் கூட வரலன்னு கேக்குறேன். நீ இதை தானே விரும்பின? இந்த வீட்ல நாதஸ்வரம் சத்தம் ஒலிக்கணும், எல்லா இடத்துலயும் மஞ்சள் பூசணும். ஆனா இனிமே இந்த வீட்டுக்குள்ள காக்கா தான் சுத்த போகுது. சொல்ல போனா உனக்கு சாவு மணிய அதுங்களே அடிக்க போகுது. என் பொண்ணு இங்க இருந்து போயிட்டாடா. நீ நிலத்துக்கு பேராசைப்பட்டு என் பொண்ணையும் என்னையும் சித்திரவதை பண்ணல, அந்த நிலத்தை எடுத்துட்டு அவ போயிட்டா. அவ இப்போ தம் புருஷன் கூடவே ஓடி போயிட்டா. இது உனக்கு தான். இத பாரு, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு பாரு. படிடா. உனக்கு படிக்க வரலைனா நான் வேணா உனக்கு படிச்சு காட்டுறேன். நான் என் பொண்ணுக்கு கோர்ட் மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன். அவ இப்ப மோகித்துக்கு மனைவி ஆயிட்டா. அதனால இப்போ எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. இனிமே நான் இதே வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன். உன்னால இனி எங்களை எதுவுமே பண்ண முடியாதுடா. மோஹித், மாடி. மோஹித், ஏய், ஷபாஸ் ராகவ், ஷபாஸ். என்ன சகோதரி, பார்த்தல? அப்படியே அந்த தங்கப்பறவைய வெளியில சுதந்திரமா பறக்க விட்டுருவேன்னு நினைச்சியா? நீ கல்யாணம் எங்க வேணாலும் பண்ணி வை, ஆனா அந்த 300 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் என் பிள்ளையாதான் இருக்கும். அப்புறம் நீ இந்த கோர்ட் மேரேஜ் பேப்பரை கொண்டு வந்தல்ல, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பேப்பரை நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும் உன் பொண்ணு அதுல சைன் பண்ணிட்டா போதும். அப்புறம் அந்த 300 ஏக்கர் நிலம் எங்களுக்கு சொந்தம். பேராசைக்கு அளவே கிடையாது. பேராசை பிடிச்சவன் எதையாவது பண்ணி தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுவான். இந்த பேராசைக்காரன் நம்மளோட சொந்தக்காரனாவே இருந்தா அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஷேல்ஜாவோட அவங்க அண்ணனோட பேராசையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே தவறிட்டாங்க. அவங்க தன்னோட உறவை முழுமையா நம்பி சக்கர யூகத்துல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சுபாங்கியால தன்னோட அம்மாவை இங்க இருந்து காப்பாத்த முடியுமா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். திருமண வாழ்த்துக்கள்மா. இந்தா ஸ்வீட்டு. ராகவ், அட அவனுக்கு ஸ்வீட் கொடுப்பா. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுறா, சாப்பிடு. என்னப்பா நீ?
வக்கீல நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு. இந்தா இதுல சைன் போட்டுரு. சீக்கிரம் பேனாவை கொடுப்பா. இந்த புடி மருமகளே, சைன் பண்ணுமா. வேண்டாம், நான் சொல்றேன்ல, நீ இதுல சைன் பண்ணக்கூடாது. மோஹித், நீ பெரிய ஹீரோவா? ஹீரோவாடா? கல்யாணத்தையும் பண்ணிப்ப, பணத்தையும் வச்சுப்ப. அப்ப நாங்க என்ன புல்ல இருக்கிறதுக்கா வந்திருக்கோம்? எல்லாத்துக்கும் குறுக்க வர பார்க்க நினைக்காதடா. வந்தினா ஒரு புல்லட்டை நேரா உன் நெஞ்சில இறக்கிடுவேன். உங்களுக்கு அந்த நிலம் தானே வேணும், அந்த பெண்ணை கொடுங்க, நான் சைன் போட்டு கொடுக்கறேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அட நீ சைன் மட்டும் போட்டு கொடுமா. மற்றவங்கள எப்படி நாங்க டீல் பண்றோமோ அத மாதிரி உன்னோட சாமியே நாங்க டீல் பண்ணுவோம். இந்தா சீக்கிரம் சைன் போடுமா. வேண்டாம்மா. வாழ்த்துக்கள். ஏன்பா மோகித்? அட அவளை விடுப்பா, இவளை பிடிச்சுக்கப்பா. ஏய், அதான் கையெழுத்து போட்டுட்டல, இவளை விட்டுருங்க. அட எப்படி இவ்வளவு உயிரோட விட சொல்ற? நாளைக்கு எதுவும் மாத்தி பேசிட்டானா? உலகத்தை விட்டு போறதுதான் நல்லது. ஒரு சின்ன நிலத்துக்காகத்தான் மகாபாரத போரே நடந்தது தெரியும்ல. இங்க 300 ஏக்கர் நிலமா? அப்ப இவ இந்த உலகத்தை விட்டு போய் தானே ஆகணும். இல்ல, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவளை விட்டுருப்பா. அவளை எதுவும் பண்ணாத, கையெழுத்து போட்டுட்டால, சொல்றத கேளுப்பா, அவளை விட்டுருப்பா. வாயை மூடிட்டு நில்லு. ராகவ், அவளை விட்டுருப்பா. ஏய், வாயை மூடிட்டு நில்லு. அசையாம புடிச்சு விடு. வேண்டாம்ப்பா, அவளை எதுவும் பண்ணாத, நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். வேண்டாம்ப்பா. ஆடாம புடுற அவள. வேண்டாம், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. வேண்டாம்ப்பா, அவளை எதுவும் பண்ணிடாத. என்ன விட்டுருங்க. சுபாங்கி, ஐயோ என்னோட தங்கமே சுபாங்கி. ராகவ், அந்த பணத்தை எங்கேயாவது மறைச்சிடு. கலிப்போ. ராகவ், ராகவ், அவளை விடு. கலிப்போ, ஏய். விடு. ஏய், யாராவது இங்க இருந்து அசைய முயற்சி பண்ணீங்க, அப்புறம் நான் சுட்டுடுவேன். அட பாவிங்களா, என் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஷேல்ஜா உதவிக்காக தன்னோட அண்ணன் வீட்டுக்கு அவ வந்திருக்கா. இங்க வந்ததால தன்னோட மக உயிரி அவ பறி கொடுத்திருக்கா. தேவேந்திரன், ராகவ் மாதிரி பேராசை பிடிச்சவங்களுக்கு நம்ம சொசைட்டில இனிமே இடமே இருக்க கூடாது. ஆனா இவங்க தான் நம்மளோட பக்கத்துல சுத்துறாங்க, தினமும் இந்த மாதிரி சம்பவங்களை நடத்துறாங்க. அதனால அலர்ட்டா இருங்க. நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஸ்டடி பண்ணுங்க. இல்லனா நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க கிட்டயே நீங்க ஏமாந்து நிப்பீங்க. இதோட நான் உங்க கிட்ட இருந்து விடைபெறேன். ஒரு புது கதையோட நாம சந்திக்கலாம். பாருங்க கிரைம் அலர்ட். இன்றைய நேரம், இன்றைய குற்றம்.